அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சிருஷ்டித்தார்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக அவர் சிருஷ்டித்திருப்பார். ஆனால் இடையிலே அந்த 2 வசனம் வரும்போது ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இந்த பூமியிலே காணப்பட்டது. அப்போ சத்துரு பல விதங்களில் அந்த காரியங்களை செய்திருப்பான். அப்போ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், இருள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் எப்படி அசைவாடினாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மேல் அசைவாடுகிறபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒழுங்கின்மையை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வெறுமையை கர்த்தர் நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒழுங்கின்மையாக இருந்த அந்த பூமியை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார். ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கு, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு, இதெல்லாம் ஆண்டவர் பிரிவுண்டாக்கி அந்த ஒழுங்கின்மையை கர்த்தர் மாற்றினார். பூமி வெறுமையாக இருந்தது. அந்த வெறுமையை அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர், அந்த வெறுமையை கர்த்தர் நிரப்பினார். பூமி வெறுமையாக இருந்தது, நல்லதல்ல என்று சொல்லி நல்லா இல்லை அப்படின்னு ஆண்டவர் கண்டு அந்த விதையை பிறப்பிக்கிற பூண்டுகள், விருட்சங்கள், மரங்கள், செடிகள், மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள், ஜலத்திலே காணப்படுகிற சமுத்திரத்து மச்சங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் முதலாவது அவர் செய்த காரியம், அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினார். முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் வரவழைத்தார். இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருள் நிறைந்த சூழ்நிலைகள், இனிய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு இருளான சூழ்நிலையில் காணப்படுவது போல் இருந்தால், ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடும் போது அந்த வெளிச்சம் உண்டாகும், இருள் விலகி போகும். ஒரு வெளிச்சம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இருள் விலகிறோம். அதே போல தான் ஆவியானவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள் விலகி போகும். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒழுங்கின்மைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு குடும்பத்திலே எத்தனையோ சூழ்நிலைகள், ஐயோ இப்படி ஒழுங்கின்மையாக இருக்குதே, என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாரே, என்னுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு என்னுடைய குடும்பம் ஒரு ஒழுங்கின்மையாக இருக்கிறதே நீங்கள் நினைச்சா உங்களுடைய ஒழுங்கின்மையை, உங்களுடைய குடும்பத்தின் ஒழுங்கின்மையை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பம் வெறுமையாக இருக்கிறது, எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே எனக்கு காலியாகி எம்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் வெறுமையை விரும்புகிற தேவன் அல்ல, அவர் வெறுமையை நிரப்புகிறவர். நமக்காக எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் நம்முடைய வெறுமையாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இருளாயிருக்கிறது போல சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த இருளை நீர் அகற்றுகிற தேவனாய் செயல்படுவீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற ஒழுங்கின்மைகள் மாறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தாறுமாறான வாழ்க்கை மாறட்டும். கணவருடைய வாழ்க்கையிலே, மனைவியுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தாறுமாறுகள் மாறட்டும் அப்பா. ஒழுங்கின்மைகள் மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற வெறுமையை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, வெறுமனே இருந்த கச்சாடியை ஆண்டவரே நீர் தண்ணீரால் நிரப்பி அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர், இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை கர்த்தர் மாற்றி
ருசி நிறைந்த வாழ்க்கையாய் மாற்ற என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருளை நீக்குகிறவர், ஒழுங்கின்மையை மாற்றுகிறவர், வெறுமையை நிரப்புகிறவர். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவாராக. God bless you.